ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். 9/2/2026 15/2/2026 வரை உள்ள இந்த காலகட்டத்தின் வார பலன்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வாரத்தில் சூரிய பகவானானவர் நமக்கு செவ்வாயுடன் சேர்ந்து மகர ராசியில் இருப்பதும், புதன் மற்றும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருப்பதும், சனி பகவான் மீனராசியிலும் கும்பராசியிலே ராகு பகவானும், மிதுன ராசியிலே குரு வக்கரகதியிலும், சிம்ம ராசியிலே கேது இருப்பதும் அமைகிறது. சந்திரனானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பிப்ரவரி 13 அன்று நமக்கு மாசி பிறப்பு. அதனால் கும்பராசிக்குள்ளார நமக்கு சூரியன் வந்துடுவார். அப்போ சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் மட்டும் நமக்கு மகர ராசியில் இருப்பார் அப்படின்னு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள், அதாவது ஒரு 4 கிரகங்கள் சேரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுபோல் மாசி மாதம் பிறந்துடுது. அப்போது குரு நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்குள்ளே இருக்கும். ராகுவுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட்டு. அதுபோல் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம், திரையோதசி திதி. அன்றைய நாளில் சனி பிரதோஷத்தினாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னும், 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்துடுது. இப்போது மாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு எழுச்சியின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்குள்ளார வருது. அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வரும். தந்தையார் உடையிலே நல்லா, அதிகாரங்கள்லாம் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சனி பிரதோஷத்துக்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவலிங்கத்துக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுப்பது, அதுமாதிரி வெள்ளை பூக்களால் அச்சிப்பது. இதனால் என்ன பண்ணால் பலவிதமான தோஷங்களை நீக்கிக் கொள்ள முடியும். என்ன மாதிரினா கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்கிறோம். தடைங்க, வேலையில் தடைகள், வியாபாரத்தில் தடைகள், முன்னேற்றத்தில் தடைகள்லாம் சொல்கிறோம்ல. இந்த தடைகளெல்லாம் விலக்கிக் கொள்வதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுபோல் அபிஷேக பிரியனான இந்த சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியின் போது அபிஷேகம் செய்வது. நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி இருக்குது. அந்த நாளிலே அபிஷேக பிரியனான இந்த சிவனுக்கு ருத்ர சமங்கள் சொல்லி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். அப்படி செய்தால் என்ன ஆகும்னா, முன் செய்த பாவங்கள், வினைகள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்றைக்கு செஞ்ச பாவமோ இன்னி வரைக்கும் தொடர்ந்துருக்குன்னு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இது எல்லாமே ஒரு நல்ல வாரமாக அமைகிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளணும். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த வாரம் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லா காரியங்களையும் அழகாக செம்மையாக செய்ய போகிறீங்க. உங்கள் ராசியின் சுகஸ்தானத்துக்குள்ளார குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். தன் பார்வையை உங்கள் ராசியின் 12ஆம் இடத்து மேலே வைக்கிறாரு. இப்படி 12ஆம் இடத்தில் மேலே வைப்பதும் அங்கே எல்லா கிரகங்களும் வந்து சேரப்போகுது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லோரும் வரப்போகிறாங்க. இப்படி எல்லோரும் கூட்டு சேர்க்கையாக வருவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கும். தன விரயங்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதும், இந்த செவ்வாய் மட்டும் லாபஸ்தானத்திலேயே அமர்ந்து கொள்வதனாலே தன லாபங்கள் உண்டாவதும் இந்த வாரத்தில் இயற்கையாக அமையும். புதன் தன்னுடைய நிலைப்பாடான 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே உடலில் சில விஷயங்களிலே ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். புதனின் 6ஆம் பார்வையாக, 5ஆம் பார்வையாக இந்த ராசியின் 12ஆம் இடத்து மேலே விழுவதனாலே தேவையற்ற செலவுகள் குறையும். அதனாலே நல்லதொரு முன்னேற்றமான பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த வாரத்திலே கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, விசாக நட்சத்திரத்தும் உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணம். இந்த சந்திரனின் பிரயாணமானது உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு லாபங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. சிம்ம ராசிக்குரியவனான இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியின் 11ஆவது இடத்துக்கு இருக்கிறார். அவரின் நேர்பார்வைக்கு இருக்கிறார் சிம்ம ராசி.
அதனாலே உங்களுக்கு நிர்வாகத்திறன் நல்லா அமையும். அது மட்டும் இல்லை, அரசாங்க தொடர்பான விஷயங்களிலே நல்ல லாபங்கள் உண்டு. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல மனநிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் தன விரயங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 12ஆம் இடமானது இந்த வரைக்கும் தன விரயத்தை கொடுத்தது. எப்படிப்பட்ட தன விரயம்னா சுப விரயங்கள் ஆச்சு, திரவிய நாசங்களும் உண்டு. அந்த திரவிய நாசங்கள் ஆரோக்கியத்து ரிலேட்டடாக இருந்தது. அதனால் குருவின் அருளாலே சுக்கிரனின் அருளாலே லாபங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய தர்மம் தலையாக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். அது மட்டும் இந்த வாரத்தில் குரு வக்கரகதியிலே இருப்பது, சனி தன்னுடைய பார்வையை பார்ப்பது, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்படி தொழில் ஸ்தானத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ப்பதனால ஒருமித்த கோட்பாடோட வேலை செய்வனுக்கு காசு அப்படிங்கிறத க்ளீனாக சொல்லிடும். அதை புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. இந்த வாரத்தில் உள்ள 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்துங்கள். 7 என்பது பிரச்சனை, 8 என்பது களத்திறத்தின் மூலியமாக வரக்கூடிய எதிர்பாராத இடர்பாடுகள். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் இனிமையான நல்ல வாரமாக அமையும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.